ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் டு லூனா பிடிஎஸ் எஃப்எஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தெரியாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். வென் யுவர் எக்ஸ் பிகேம் யுவர் கோல் சிஇஓ. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரில, எனக்கு மண்டைக்குள்ளே வந்தது அப்படியே சொல்ல போனேன். ஓகே, நான் டெய்லி சொல்கிற பார்த்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே, போகலாமா அதுக்குள்ளே? ஸ்டார்டிங் சீன்லேயும் இவங்கள தான் காட்டுறாங்க. நீங்கள் வந்து ஒரு மாதிரி நர்வஸாக உட்காந்துட்ருக்கீங்க ஒரு ரூம் வெளியே. அப்போ வந்து உங்களுக்கு கால் வருது, நீங்கள் இருக்கிறீங்க. ஹலோ, வயன். சொல்லலுண்ணா, என்ன இன்டர்வியூ முடிஞ்சிச்சா? இன்னும் இல்லைடி. நெக்ஸ்ட்டு நான் போகணும். ஆல் தி பெஸ்டி. உன்னுடைய சிஓ எப்படிடி? கொஞ்சம் சிடுமுஞ்சி தான், ஆனால் நல்லா தான் இருப்பார். நல்லா இருப்பான்னா பார்க்க நல்லா மீன்ஸ் நல்லா பேசுவார், கொஞ்சம் சிடு தான் இருப்பார். பயமாக இருக்குல்லண்ணா. பயப்படாத, ஓகேவா? பயந்தா எப்படி? அப்பாவுக்கு வேறு ஜாப் போச்சு, அம்மா வேறு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. பயமாக இருக்குடி. அப்பா வேறு குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, சொன்னாலும் கேட்க மாட்டுறாரு. வயன், அதெல்லாம் யோசிக்காத வயன். இன்டர்வியூவா? இப்போ அது மட்டும் எதுவும் யோசிக்காத. அப்போ கரெக்டாக உங்களை வந்து ஒரு கேர்ள் வந்து லைக் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து உங்களை கூப்பிடுறாங்க, மிஸ் வயன்ட்டு. நீங்கள் வந்து இப்போ ஒருத்தவங்க வெளியே வந்தோடனே நீங்கள் உள்ளே போகலாம். தேங்க்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சரி நெக்ஸ்ட் நான் தான் போகணுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபோன் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அம்மா அங்கே இருக்க ஒருத்தவங்க வந்து இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே வராங்க. நீங்கள் வந்து போகலாமா? போங்க மேம்ன்னு சொல்லிட்டு நீங்களும் எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. பார்த்தா ஒருத்தர் வந்து இந்த சிஓ சீட்டில் அந்த வாலுக்கு ஃபேஸ் பண்ணுற மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் அவங்க அசிஸ்டண்ட் பேர் மின், ஓகேவா? மின், நீங்கள் வந்து குட் மார்னிங் சார்ன்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க. குட் மார்னிங் வயன், உட்காருங்க. தேங்க்யூ சார்ன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரெஸ்யூம் கொடுக்குறீங்க. நீங்கள் இது படிச்சிருக்கீங்களா? ஆமாம். எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் ஃபியூ கொஷின்ஸ் கேட்கலாமா உங்களை? சொல்லிட்டு நீங்கள் தலையாட்டுறீங்க. அப்புறம் கேட்க வராடப்போ வந்து அந்த பர்சன் பக்கத்தில் உட்காந்து வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு திரும்புகிறாரு. நீங்கள் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா வி தான். நீங்கள் வந்து ஷாக் ஆகிட்டீங்க பார்த்து. வி, நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிருப்பீங்க, வெளியெலாம் சொல்லலை. இவன் என்ன இங்கே? இவனா சிஇஓ? இது திரும்பவே பண்ணிட்டோமே. வேலை கச்சப்பாடு தான் வயன். நீங்கள் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு பார்க்குறீங்க. வி வந்து மிஸ் வயன். நீங்கள் எஸ் சார். இங்கே படிச்சிருக்கீங்க போலன்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் நேம் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆமாம் சார். ஓகேன்னு சொல்லிட்டு வி வந்து 2 கொஷின் கேட்குறான். நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. வேலை கட்சி வருதான்ப்போ தலைமையிலலாம் நடிச்சு சுற்றிட்டுருக்கீங்க. மீன்ஸ் மனசுக்குள்ள வெளியெல்லாம் எதுவும் சொல்லணுங்கன்னு சொல்லிக்கலாம். நானும் சிங்கப்பெண்ணிடான்பாடு உட்காந்துட்ருக்கீங்க. ஆஃப்டர் இன்டர்வியூ முடிச்சுட்டு அந்த இருக்க மின் வந்து மிஸ் வயன் நாங்கள் கால் பண்ணுறோம். ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பண்ணிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு போகிறீங்க. வி வந்து உங்களே ஒரு பாட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு தெரியுது அவன் பார்க்குறான்ட்டு. இவன் எப்படி பார்க்குறோன்னு சொல்லிட்டு நீங்கள் பல்ல கடிச்சிட்டு போகிறீங்க. போயிட்டு கரெக்டாக நான் கால் பண்ணுறேன். மோஸ்ட் ஆள் கரெக்டாக எப்படி தெரியுதுன்னு தெரியல, கரெக்டாக கால் பண்ணுறேன் அவங்களுக்கு. என்ன வயன், எப்படி எழுதுனேன்? எக்ஸாம் மாதிரி எழுதுனேன். சாரி, பழக்க தோஷம். எப்படி இன்டர்வியூ போச்சு? கிடச்ச பாடு தான். என்னடி நல்லா சொல்லலையா? நல்லா இன்டர்வியூ போகலையா? நல்லா தான் போச்சு, கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணேன். இது என்ன ஆஃபீஸில் சொல்லியிருந்தா கிடச்சிருக்கோம் போல், உங்கள் ஆஃபீஸில் கிடைக்காது எனக்கு. ஏண்டி
கிடைக்காது லூனா. ஏன்டி அப்படி சொல்கிற? இப்போ நீ ஆஃபீஸ் தானே இருக்க? ஆமாம். வீட்டுக்கு வா சொல்கிறேன். வீட்டுக்கு வாம்மா, ஆஃபீஸ் வேலை செய். இப்போனும் உள்ளே போயிட்டு எங்கள் ஒருத்தர் பையனும் வேலை செய்கிறா, லூனான்னு வேலை செய்கிறா. அவள் ஃபோன் பண்ணி சார் இருக்கான்னு போய் சொல்லட்டுமா? சும்மா நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன். வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் லூனா வந்து ப்ளீஸ் லூனா. எத்தனை வேணும்? 2. 2 அதிகம். எனக்கு இருக்க டென்ஷனுக்கு 2 வேணும். சரி ஃபோனை வை நான் சொல்கிறேன். அவ்வளோ ஃபோன் வச்சிட்டா நீங்கள் வந்து கோவம் கோவம். நானும் டென்ஷன், நான் ஏகப்பட்ட டென்ஷன் வச்சு நானும் ஜாலியாக இருக்கேன். இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் திக்கிட்டே போறீங்க. நீங்களும் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்கிட்டீங்க நல்லா. ஒரு 6 o'clock பெல் அடிக்குது. நீங்கள் வந்து வந்துட்டாளா இவன்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணீங்க. பார்த்தா லூனா தான். சொல்லிட்டு ஒரு பேக் காட்டுறேன். நீங்கள் வந்து வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். ஆனாலும் நான் வந்து ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வா. நல்லா குளிச்சிட்டேன்ப்பா. உருட்டாத வயன். என்ன எனக்கு உன்னை பார்த்து தெரியாதா? நீயே இப்போ உங்ககிட்ட 4 years ஃப்ரெண்டாக இருக்கேன். ஒன்றா காலேஜில் படித்தோம். இப்போ ஒன்றா தான் இருக்கோம். எனக்கு உன்னை பார்த்து தெரியாதா? சரின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு வரீங்க. பார்த்தா லூனா ஒரே இதுதான் 2 ரூம்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்க, லூனா ஒரு ரூமில் இருக்கா. அவ்வளோ குளிச்சுட்டு வந்துட்டு இப்போ என்ன தெரியா? தரேன்டி. டைம் இப்போ தான் 7 ஆகுது. 7 ஆயிடுச்சுல. சரி வான்னு சொல்லிட்டு 2 பேர் உட்காடுறீங்க. பார்த்து நீங்கள் வாங்கிட்டு வர சொன்னது சோச்சு. அவ்வளோ சோஜு வாங்கிட்டு வந்திருப்பா. வாங்கிட்டு வந்து வச்சுட்டு குடிமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஊற்றி விட்றா. நீங்கள் வந்து தேங்க்யூன்னு சொல்லிட்டு இழிச்சிட்ருக்கீங்க. இழிக்காது அப்படி இழிக்காது. காண்டாக ஆகுது. என்னடி? சரி என்ன ஆச்சு சொல்லு. அதான் வேலை கஷ்டப்படுதான். இப்போ நெக்கெல்லாம் சொல்கிறியா இல்லை சீரியஸாக சொல்கிறியா? கிடைக்காது நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஜாப். என்னாச்சு வயன்? பெரிய கதை இருக்குது. என்ன பெரிய கதை? உன் CEO பேர் என்ன? கிம் தயாங். ஆமாடி கிம் தயாங் தானடி. நிக்நேம் நிறைய பேர் வீணுவாங்க. எதுக்கு வீணுவாங்க தெரிலையே, ஆனால் வீணுவாங்க. உங்கள் CEO என்னோடய XD. அவள் குடிச்சிட்ருப்பா. டக்குன்னு துப்பிட்டவங்க மேலே நீங்கள் வந்து ஏன்டி துப்புட? என் காதில் தப்பாக கேட்டுச்சு வயன். என் காது கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சா, அதான் தப்பாக கேட்குது. என்ன சொன்ன? உன் காது என்ன கோளாறு எதுவும் விழலை. திருப்பி சொல்லி. உன் CEO என் XD. என்னடி உண்மையை சொல்கிறியா? அந்த சிறுமுஞ்சியா? அந்த சிறுமுஞ்சி தான். வயன் காமெடி பண்ணல, இல்லைன்னா போதை உறுப்பிக்கு தண்டி வச்சேன். நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் எடுத்து ஒரு ஃபோட்டோ காட்டுறீங்க. அதில் பார்த்தா நீங்களும் வியும் வந்து நின்றுட்டுருக்கீங்க ஸ்கூல் ட்ரெஸ்ஸில். வந்து உங்கள் மேலே கை போட்டிருக்கான். நீங்கள் இழிச்சு சிரிச்சிட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்கீங்க. வந்து நார்மலாக தான் இருக்கான். வயன் உண்மையாவா? உண்மைதான்டி. எனக்கு பைத்தியம் பிடிக்குது வயன் சொல்லிட்டு அவள் இன்னும் 2 பக்கு டக்குன்னு அடிக்கிறேன். நீங்கள் அது அப்படி குடிக்காதுன்னு சொல்லாது. என்னாச்சு எனக்கு கரெக்டாக சொல்லு. என்ன எக்ஸு சொல்கிறேன், எனக்கு சொல்கிறேன். நீங்கள் மூச்சு விட்டு சொல்லணுமா? இல்லைன்னா செத்துடுவேன் கேளு. நீ சார் சொல்கிறேன் இருன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஃப்ளாஷ்பேக். நீங்கள் வந்து உங்கள் அம்மா கிட்ட அம்மா என்னடி அம்மா
என்னடி காசுதாம்மா? எதுக்கு? ஆல்ரெடி கொடுத்துட்டேன்ல. அது யூனிஃபார்ம் ஸ்டிச்சிங் கொடுத்த எனக்கு இன்னும் ஒரு 50 ரூபா தாயேன். எதுக்கு? ஐஸ்கிரீம் சாப்பிட்ற? ஷூ வேணுமா? அம்மா பொண்ணுக்கு பேசலாமா? பொண்ணால் தாண்டி திட்டுறேன், இல்லை நான் ஏன் திட்ட போகிறேன்? அப்புறம் உங்கள் அம்மா கிட்ட மூஞ்சி காட்டுறீங்க. இந்த மாதிரி மூஞ்சி காட்டின மூஞ்சி உடச்சி விட்ருவேன். சரி சரி சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அப்போ உங்கள் அப்பா வராரு. என்னம்மா வயன் குட்டின்னு சொல்லிட்டு வராரு. நீங்கள் அப்பான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கட்டி பிடிச்சிட்டு, அப்பா அம்மா கிட்ட 50 ரூபாய் கேட்டால் கொடுக்க மாட்றாங்கப்பா. எதுக்குமா கண்ணா? ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீம் தானே இந்தான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா டக்குன்னு காசு கொடுத்துட்றாங்க. உங்கள் அம்மா முறைக்கிறாங்க. உங்கள் அம்மா முறைக்குது, நீ சீக்கிரமாக போயிட்டு வா நான் சொல்லி உங்களை அனுப்பிச்சி விட்றாங்க. நீங்கள் தேங்க்ஸ் அப்பா. லொக்கேஷன் லொக்கேஷன் அவனுக்கு அனுப்பிச்சி விட்றேம்மா, ஃபோனில் போய் பார்த்துக்கோ. ஓகேப்பான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருப்பா. இப்போயே அனுப்பிச்சி விட்ரு, இல்லை மறந்து போயிடுவேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அப்போயே அனுப்பிச்சி விட்டார் லொக்கேஷனு. ஆக்சுவலி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கீங்க அந்த ஊருக்கு. உங்கள் பழைய ஊர்லேருந்து இந்த புது ஊர் வந்திருப்பீங்க, உங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. நீங்களும் என்னடா வாழ்க்கை இதுன்னு உட்காந்து போறீங்க. நீங்கள் ஒரு நாட்டி எக்ஸ்ட்ரோவர்ட் கேரக்டர், ஓகேவா? வி அப்படியே ஆப்போசிட், ஒரு இன்ட்ரோவர்ட் காம் ஷை ஆப்போசிட். ஓகே, இப்போ நீங்கள் போறீங்க. போயிட்டு யூனிஃபார்ம் கொடுத்துட்டு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு, ஆண்டி 2 நாளாக கொடுத்துருவீங்களா? கொடுத்துட்றேம்மா. உன் பேர்? வயன். அழகாக இருக்க பேர். தேங்க்ஸ் ஆண்டி. நீங்கள் நல்லா சிரிச்சு தான் பேசிகிட்ருக்கீங்க. புதுசாக வந்திருக்கீங்களா? ஆமாம் ஆண்டி. ஓ சரிம்மா சரிம்மா சொல்லிட்டு பேசிவிட்டு, ஆண்டி இங்கே பக்கத்து ஐஸ்கிரீம் கடை இருக்கா? அந்த 2 ஸ்ட்ரீட் தள்ளி போனோன்னா இருக்கு ஒரு கடை. ஓகே ஆண்டின்னு சொல்லிட்டு நீங்களும் போறீங்க. போயிட்டு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்ருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரை ஸ்ட்ராபெரி தான். நீங்கள் ஸ்ட்ராபெரி எடுத்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு சொல்லிட்டு பில் போட்டுட்ருக்கீங்க. அப்போ பில் போட்டுட்ருக்கும் போது ஒருத்தன் பின்னாடியே இருக்கிறான். நீங்கள் எவன் தான் சுற்றுன்னு பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் அழகாக இருக்கிறவங்க ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க. சொல்லிட்டு சாரி சாரி சாரின்னு சொல்லிட்டு பதட்டமாக சொல்லி அவன் ஓடுறான். நீங்கள் என்னாச்சுன்னு போய் பார்க்குறீங்க. அவன் ஷாப்பில் டக்கு டக்குன்னு ஓடி அந்த ஒரு சந்து படம் இருக்கும், அந்த சந்தில் ஓடிட்டான். நீங்கள் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்குறீங்க. பார்த்த பின்னாடியே 4-5 பசங்க ஓடுறாங்க. நீங்கள் என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. பார்த்தா அந்த பசங்க வியை சுற்றி போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, என்னடா பண்ணுறீங்க? அது ஒருத்தன் யாரா அதுன்னு பார்த்துட்டு, நீ யார்? நான் வயன். இது வயனா? ஏதோ ஒன்று இருக்கும், இதுக்கெல்லாம் வராத, போன்னு சொல்ல. ஃபஸ்ட் நீ யார்? ஏன் அடிக்கிற? ஃபஸ்ட் நீ யாடி? மரியாதைக்குள் டின்னு சொல்லாத. நீ யார்? சொன்னல வயனுன்ட்டு. இது உனக்கு தேவைதான் வயன். போ, வேலையை பார்த்துட்டு போ. எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. பார்த்தா ஒரு பையன் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு உங்களை அடிக்க வந்து நீங்கள் டக்குன்னு இது பண்ணுறீங்க. நீங்கள் நல்லாவே சண்டை போடுவீங்க. உங்கள் அப்பாவை எக்ஸ் பாக்ஸர்னால உங்களுக்கு நல்லாவே சண்டை போடுவீங்க. நீங்கள் அதில் ஒருத்தர் அடிக்க இன்னொருத்தர் யார்டி நீன்னு சொல்லிட்டு அடிக்க வர. நீங்கள் அடிக்க 4 பேர் அடிச்சிட்டு, என்னடா நீன்ட்டு சொன்னால் கேட்க மாட்டீங்க. ஒரு வாரம் சொல்ல இன்னொரு சொல்லலாம். எதுக்கு எத்தனை நாள் சொல்ல வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திக்கிட்டு ஏன்னு சொல்லிட்டு கை கொடுக்குறீங்க. யாரா இவன் பாரு பார்க்குறான். அவனை கை கொடுத்துட்டு, என்ன தம்பி சண்டை போட தெரியாதா? என்ன வயசு? 17. ஏன் வயசு தான்? ஏன் வயசு வச்சுக்கிட்டு நான் உனக்கு இது பண்ணுறேன். நார்மலாக நான் இந்த பிளேஸ்ல இருந்துருக்கணும், உன் பிளேஸில் நான் இருந்துருக்கணும், என் பிளேஸ்லேயே இருந்துருக்கணும். உள்ட்டாக இருக்கு போல். வீவனுக்கு பார்க்குறான். என்ன நினைக்காத சொல்லிட்டு அவனை டேப் பண்ணிவிட்டு, ஓகே பாய்ன்னு சொல்லி போகிறீங்க. அந்த பசங்களை பார்த்துட்டு,
நாட் நீங்கள் வேணால் வம்பிலிக்கதை பார்த்தேன், அவ்வளோதான். உங்களுக்கு ஃப்யூச்சரே இல்லாமல் பண்ணிடுவேன். ஆ ஃப்யூச்சர்னா புரிய நினைக்கிறேன் சொல்லிட்டு அவன் நீங்கள் போயிட்டீங்க. வந்து யாரா இவன் சொல்லிட்டு அவன் இது பண்ணிகிட்ருக்கான். வியானுக்கு பின்னாடி தான் வரான். நீங்கள் வந்து இவ்வளோ பண்ண எனக்கு ஒரு நூடுல்ஸ் வாங்கி தரலாமே. வியூவில் பார்க்குறான். நீங்கள் வந்து வாங்கி தர மாட்டியா? ஆ வாங்கன்னு சொல்லிட்டு அவனை சூப்பர் மார்க்கெட்டை போய்ட்டு உங்களுக்கு ஒரு நூடுல்ஸ் பேக்கெட் வாங்கி தரான். நீங்கள் சாப்பிட்டுட்டு வேணுமா? வேணாம் வேணாம். ஏன்ப்பா பயப்படுற? நான் என்ன உனக்கு கஷ்டத்தின போகிறேன்? ஒன்றும் இல்லைங்க. என்ன ஸ்கூலு? அண்ணா ஸ்கூல் போய் சொல்கிறேன். நீங்கள் வந்து நானும் அதே ஸ்கூல் தான் சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவன் வந்து அவள் பார்க்காத நியூ ட்ரான்ஸ்ஃபர். ஆமாவா? சரிங்க. வந்து ஏதோ சொல்ல வரான். நீங்கள் வந்து என்னாச்சு? என்ன சொல்லணுமா? எனக்கு டைமாக நான் போகலாமா? போப்பானா? நான் அடிச்சு என்ன பண்ண போனேண்ணா? இல்லைங்க கேட்டேன். போப்பா சொல்லிட்டீங்க, அமுச்சு விட்டீங்க. உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வியூவை பார்த்தா. நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாம் எக்ஸ்ட்ரோட்டாக இருக்கிற ப்ளஸ்லாம் வந்திருக்கீங்க. எனக்கு தெரியல ஏன் அப்படி இருக்கான்ட்டு. நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லிட்டு பையன் என்ன யோசிக்கிற? வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா வந்து என்னடி ஆச்சு இவ்வளோ லேட்டு? ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. பார்த்தா அதில் ஒருத்தன் அச்சதில் அவங்களுக்கு லைட்டாக அந்த லிப்ஸ் கிட்ட ஒரு அடி வந்துருக்கும். உங்கள் அம்மா வந்து என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா. வயன் என்னம்மா சொல்லுடி, என்னாச்சுடி? ஒன்றும் இல்லைம்மா. உங்கள் அம்மா வந்து சண்டை போட்டு தானே திருப்பி வந்து ஒரு நாள் அதுக்குள்ளே சண்டை வயன்? அம்மா என்னடி வயன் நினச்சிட்ருக்க? அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. என்ன வயன் உனக்கு சண்டை இந்த வயசில்? அம்மா அதில் ஒரு பையனை வந்து சுற்றி போட்டு வச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நான் வேணால் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து அந்த பையனுக்கு சண்டை போட தெரியாதா? அம்மா அப்பாவை பயந்தாம்மா இன்ட்ரோவர்ட் போலம்மா. நான் பேசும்போது இப்படிதாம்மா பேசினாங்க. ஏதோ பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போகிறாங்க. திடீர்னு தான் போகிறாங்க. அப்போ உங்கள் அப்பா வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்க திருப்பி சண்டைக்கு போயிருக்கோம். சண்டைக்கு போனாலா? உங்கள் அம்மாவும் சொல்ல நடந்தது நல்லதானடி. இன்னும் நல்லது வந்தால் நான் நினைக்க நல்லா தானே பண்ணா. வேறு நான் சண்டை போட்டேன் வாண்டடா இல்லைல்ல. அவள் சொன்னால் அவனுக்கு கேட்கல. அதனால தானே பண்ணா. சப்போர்ட் பண்ணு, பொண்ணுக்கு தானே எப்பவுமே சப்போர்ட் பண்ணு. அது போடேன்னு சொல்லுங்க கிட்ட வந்து என்னம்மா எப்பமா சண்டை போட்டேன்? நீங்களும் சொல்லுவீங்க இப்படி சண்டை போட்டேன் என்னன்ட்டு. உங்கள் அப்பா சூப்பர்ன்றாரு. நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. இப்படி தான் அந்த டே ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து ரெடி ஆகிட்ருக்கீங்க. கலர் ட்ரெஸ் தான் போடுறீங்க. ஒரு ஸ்கர்ட் ஒரு டாப் போடுறீங்க. நீங்கள் போட்டு சரிம்மா நான் போகிறேன் பாய்ன்னு சொல்ல உங்கள் அம்மா வந்து சாப்பிட்டு போடி பசிக்கலாம்மா. இந்த பால் குடிச்சிட்டு ப்ரெட்டை நொறுந்துக்கிட்டே போய் சாப்பிட்டே போட வந்து எப்பவுமே சிறுன்னு இருக்காதம்மான்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த ப்ரெட்டை வாங்கிட்டு அந்த பால் குடுக்குன்னு குடிச்சிட்டு ஓகே பா வரேன்னு சொல்லி நீங்கள் போனீங்க. உங்கள் வந்து இது திருந்தாது. 17 வயசு வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 மாதத்தில் 18 ஆக போகுது. பயமும் இருக்கா இதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. வந்து உங்களுக்கு கேட்டதுன்னா கண்டுக்கல. நீங்கள் இதை திட்டு தான் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிட்டே உங்கள் ஸ்கூலுக்கும் போயிட்டீங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ எப்படி போனேன் தெரியலையே சொல்லிட்டு தலைமையில் வச்சுக்கிட்டு அங்கே இருக்க ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த கிளாஸ்க்கு எப்படி போனோம்? இப்படி போகணும். ஆமாம் நீங்கள் போனால ஸ்டாஃப் ரூம் போகணும்ல. பண்ணிச்சுக்காதீங்க. ஸ்டாஃப் ரூம் எங்கே இருக்குது? ஸ்டாஃப் ரூம் ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுத்திங்கன்னா அங்கே 3rd டோர். தேங்க்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. போயிட்டு பிரின்ஸிபல் கிட்டே நான் வயன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு சொல்ல அவர் வந்து உங்கள் பேட்ச் தராரு. உங்கள் நேம் போட்ட பேட்ச் வயன் மிஸ் வயன் சொல்லிட்டு போட்டு யூனிஃபார்ம் 2 days ஆகும் சார். ஓகே ஆனால் பேட்ச் வந்துடாதுங்க. ஓகே சார்.
உங்கள் கிளாஸ் இதுன்னு சொல்லிட்டு உங்கள் கிளாஸ் கொடுத்துட்டு உங்கள் கிளாஸ் டீச்சர் இவங்க தான் மிஸ் ஜியான் லூனா. ஓகே சார். மிஸ் ஜியான் எஸ் சார். அவங்கள கூட்டின்னு போங்க அவங்க கிளாஸ்க்கு, அங்கே நியூ ஸ்டூடெண்ட். ஓகேன்னு சொல்லிட்டு அவர் அவங்க கூட்டின்னு போகிறாரு மிஸ் ஜியான். நீங்கள் வந்து பின்னாடியே அது பார்த்துட்டு என்ன ஊர் நீங்கள் சொல்கிறீங்க? ஏய் நான் அந்த ஊர் தான். ஓ அப்படியா சார்? அங்கே நிறைய பிளேஸ் நல்லாயிருக்கும். ஆமாம் சார் நல்லாயிருக்கும் சார். இந்த இதுக்கு படிக்க வந்தேன், இங்கே இருந்துட்டேன். சரி எதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கிளாஸ்ன்னு வந்திருக்கோம். நீங்கள் உள்ளே போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க தான் புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஸ்டூடெண்ட் வயன். இவங்களுக்கும் போ பண்ணிட்டு வயன் இவங்க வந்து இனிமேல் உங்கள் கூட படிக்க போகிறாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருங்க. அதுக்கு பசங்களாம் என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாம் மச்சான் செம்ம ஃபிகர்ட். அது வந்து ஜங்குக் காதில் கேட்டிருக்கோம். ஜங்குக் ஏய் என்ன பேச்சு பேசுகிறீங்க சார்? ஒன்றும் இல்லை சார். இன்னொரு மாதிரி கேட்டேன், மூஞ்செல்லாம் உடச்சி விட்ருவேன். சாரி சார். சிடாம். நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க உங்களை. நான் வயன். நான் இந்த ஊரில் வந்திருக்கேன், அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபராக வந்திருக்கேன். அவ்வளோதான், என்னை பார்த்துட்டேன்னு சொல்ல இதில். அப்புறமா நான் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் அதான் சொல்ல நினைக்கிறேன். ஓகே என்ன சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா எங்கே உட்காட்டிங்கன்னு சொல்லிட்டு உங்களை கேட்குறாரு ஜங்குக். வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க, பார்த்து லாஸ்ட்டு பெஞ்சில் ஒருத்தன் வந்து தலையை கீழே குனிச்சிட்டு உட்காந்துட்ருக்கேன். வந்து ஏன் சொல்லி பார்க்குறீங்க? நீங்கள் பார்க்குற பார்த்து எங்கே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்குறான். பார்த்தா லாஸ்ட் பெஞ்ச் பார்த்துட்டு கிம்தையா சார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார். வயன் அவர் தெரியும் சார், எனக்கு பார்த்தேன். எங்கே பார்த்த? ஃபீவனில் பார்த்துட்டு தலையாட்டுறான். நீங்கள் வந்து இல்லை சார் ரோட்டில் பார்த்தேன் சார். அப்படியா சார், எங்கே உட்கார்ற? சார் லாஸ்ட் வீட்டில் உட்காருங்க சார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிச்சி விட்டான். நீங்கள் வந்து ஜங்கு சிக்கிட்ட சொல்லிட்டு போய் வி பக்கத்தில் உட்காருறீங்க. வி வந்து ஏங்க நான் பார்த்து பயப்படுறீங்க? ஒன்றும் இல்லைங்க. என் பேர் கேட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா ஜங்குக்கு அதுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்களும் படிச்சுட்ருக்கீங்க. பார்த்தா வியும் படிச்சிட்ருக்கான். இந்த படம் ஒரு பிரேக் டைம் வந்திருக்கோம். நீங்கள் வந்து சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து 4-5 பொண்ணுங்க வந்து வயன் நீங்கள் வந்து புக்கு வந்து பேக் பண்ணிட்டுருப்பீங்க சார் பிரேக்குன்னு சொல்லிட்டு. சொல்லுங்கள். நாங்கள் வந்து இந்த ஸ்கூல்லையே நம்ம பாப்புலரான கேர்ள்ஸ். அதுக்கு நீ ரொம்ப அழகாக இருக்கியா, அச்சா நீ என் குரூப்பை வந்து சேர்ந்துக்கிறியான்னு கேட்கலான்னு வந்தோம். இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. என்ன இப்படி சொல்கிற? பசங்க எங்கள் கேங்கை பார்த்தாவே நம்ம சொல்ல வருவாங்க. நீ எங்கள் குரூப்புக்கு வந்தேன்னா என்ன செம்மையாக இருக்கலாம். நீங்கள் வந்து ஏன் பார்க்குறீங்க? பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன நம்ம ஆவரை பேசுகிற? கிரிப்டை வர மாச்சியா? நீங்கள் பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ, பசங்க சொல்லிவிட்றாங்களே இல்லையோ, நீ நல்லா சொல்லிவிட்ற. என்ன நீங்கள் பார்த்துட்டு என்னவ அது என்ன இப்படி சொன்ன. அது வந்து என்ன இப்படி கிடையாது. அந்த பொண்ணு பார்த்து முறைக்குது. நீங்கள் வந்து முறைக்காத சொல்லி நீங்கள் பார்த்துட்டு வி வந்து அங்கே டோர் கேட் பார்த்துட்ருப்பேன். நீங்கள் பணத்தை பார்த்து சிரிப்பு வருது. அவனே கேட்டா சிரிக்கிற. அந்த பொண்ணுங்க வந்து வி பார்த்துட்டு இவங்கிட்டலாம்
இவகிட்ட கேட்க வந்து இவன்கிட்ட அசிங்கப்பட வேண்டும் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திருட்டு போகுதுங்க உங்களை நீங்கள் வந்து இப்போ நம்ம என்ன தப்பாக சொல்லிட்டான் அது ஒரு மாதிரி பேசுனால தப்புமா பேசக்கூடாதுமா சொன்னேன் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு அவன் பாட்டை உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான் நீங்கள் பார்த்துட்டு பாஸ் நான் இந்த ஸ்கூல் தான் பாஸ் கொஞ்சம் பேசுங்க பாஸ் எங்களுக்கும் போர்டு அடிக்கும்ல வி வந்து என்ன பேசணும் ஏதோ ஒன்று பேசுங்க சரி நீ நான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா வி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸா என்ன ஃப்ரெண்ட்ஸை நான் யாருக்கும் ஆனது இல்லையா இல்லை யாரும் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க அவ்வளோ ஏன் அது சொல்ல வர அதுக்குள்ளே இன்னும் அந்த பொண்ணுங்க அங்கே வந்துட்டு உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும் என்ன சொல்லனா நீங்கள் என்ன நெக்கலாக கேட்குறீங்க வீக்கூட்டெல்லாம் பேசாத ஏன் நீ வேறு ரொம்ப அழகாக இருக்கியா சப்போஸ் அவன் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சா அங்கே இருக்க பசங்க அவனை எங்களை தொட முடியாது அவனை ஏன் புரியல நீ அழகாக இருக்க பசங்க அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாரும் நீங்கள் வந்து சொல்ல மாட்டாங்க அதனால பசங்க வந்து எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கம்மியாயிடும் நீங்கள் பார்க்குறீங்க அப்போ தான் உங்களுக்கு புரியுது வியை வச்சு விளையாடுறாங்க இவங்கன்ட்டு நீங்கள் வந்து ஏய் டோன் மாறிடுச்சு இவ்வளோ கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டுருவீங்க டோன் வந்து கோல்டாக மாறிட்டு ஏய் அவன்கிட்ட நீங்கள் எவனா வந்தீங்கடி நீங்கனோ அவனுங்கனோ எவனோ ஒருத்தன் வந்தீங்க பல்ல வச்சு கையில் கொடுத்துருவேன் அந்த பொண்ணு பார்த்துட்டு ஏய் என்ன ரொம்ப ஓவராக பேச சொல்லி அந்த பொண்ணு வர ஏய் இவ்வளோலாம் முத்திக்கிட்டு வரக்கூடாது சொன்னால் கேட்கணும் என்னோட ஓவராலாம் சீன் போடக்கூடாது அந்த பொண்ணு கோவம் வந்து பெஞ்சில் டப்புன்னு அடிக்கிறீங்க வந்து அடிச்சுக்கோங்க தான் வலிக்க போகுது எனக்கு வலிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக உட்காந்துட்ருக்கீங்க அந்த பொண்ணு அடிச்சிட்டு வாங்கடின்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட 3 பொண்ணுங்க எழுந்திருப்பாங்க சேர்ந்து அந்த பொண்ணு என்ன கூன்னு போயிட்டா நீங்கள் வந்து எதுக்கு நீ என்ன பிபியை எடுத்துக்கிட்டு வியை பார்த்துட்டு சரி நீ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சொல்லிட்டு அந்த பிங்கி ப்ராமிஸ் வெயிட் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் இதாதீங்க அதுக்குள்ளே பிரேக்கெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ லஞ்ச் பீரியட் வந்துச்சு நீங்கள் வந்து சோறு தான் முக்கியம் ஒரே போயிட்டீங்க ஃபஸ்ட்டு சோறு வாங்கிட்டு பார்க்குறீங்க பார்த்தா வி தனியாக உட்காந்துட்ருக்கான் நீங்கள் பக்கத்தில் போய் உட்காந்துட்டீங்க வி வந்து ஏன்ப்பா நான் பயப்படுற அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நானும் பாடி ஒரு நார்மலாக ஸ்டூடெண்ட் தானே ஏன் பயப்படுற ஒன்றும் இல்லை நீங்கள் நின்றுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு 4-5 பசங்க வந்து முன்னாடி வந்து என்ன தப்பு ஸ்டலடான்னு சொல்லிட்டு வரேன் நீங்கள் பார்த்து நேற்று நீங்கள் அடிச்சு 4 பசங்க ஒருத்தன் கையில் கட்டு காலில் கட்டெல்லாம் போட்டு வந்திருக்கான் நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிறத பார்க்கல அவனுங்க நீங்கள் வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க அதுங்க ஒருத்த பையன் பார்த்துட்டு டே மச்சான் என்னடா நேற்று ஒரு பொண்ணு அடிச்சதில்ல அந்த பொண்ணு கையில் உனக்கு செத்தாடா அவ கிட்ட தாண்டா உட்காந்துட்ருக்கா அந்த பையனை பார்க்குறான் நீங்கள் எதில் தான் உட்காந்துட்ருக்கீங்க ஹலோ இப்போ நான் 5 எழுதுனேன் அதுக்குள்ளே நீங்கள் போகணும் இல்லைனா நேற்று கட்சி தண்ணி மோசமாக கிடைக்க ஓகேவா அந்த பையன் பார்த்துட்டு இன்னும் அவ்வளோ பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவன் திருப்பி வாங்குறியா அந்த பையன் வந்து சொல்லிட்டு போகிறான் வீக் ஷாக் ஆகுது இப்போதைக்கும் அந்த பசங்க தான் இந்த ஸ்கூலுக்கே டானு அவங்களே நீங்கள் போடியா அப்படின்னு சொன்னோன்னு போனோடனே வீக்கெல்லாம் ஷாக்கு வந்து உங்கள் ஷாக்கை பார்க்க நீங்கள் வந்து என்னாச்சு இல்லை அந்த பசங்க தான் டானா இந்த ஸ்கூலுக்கு அவங்க தான் எல்லோரும் அவங்க பார்த்து பயப்படுவாங்க ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்து பயப்பட்டாங்க தான் எல்லோரும் அப்படி ஷாக்காக நான் மட்டும் எல்லாம் அப்படி தான் பார்க்குறாங்க சரி நீங்கள் பார்க்குறீங்க பார்த்து எல்லா பசங்க ஷாக்காக பார்க்குறீங்க வந்து ஓ அப்படியா சொல்லிட்டு ஆமாம் எதுக்கு அவங்க புள்ளி பண்ணுறாங்க அது சொல்லுப்பா நான் வந்து ஒரு நார்மலான ஃபேமிலி
நார்மலாக ஃபேமிலினா ஒரு ஃபார்மல் ஃபேமிலிலேருந்து வந்தேன், அதனால அவங்க அப்போ ட்ரீட் பண்ணுறாங்க. என்னடா சீரியஸன் இதுன்னு நீங்கள் பார்த்துட்டு அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது பாஸ்ன்னு சொல்லி ஜாலியாக உட்காந்துட்ருக்கீங்க. பார்க்குறான் எங்கள் பார்த்து ஜாலியாக டைப்பாக இருக்கீங்களா, அவனும் ஜாலியாக சிரிச்சிட்ருக்கான். அவனுக்கு என்ன தெரியல, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவனும் பார்க்க நீங்கள் வந்து கிளாஸ் ரூம் போனீங்க, லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கிளாஸ் ரூம் போனால் ஜங்குக்கு வந்து ஒரே ஊர்னலாம் அவன் வந்து ஒரு சிங்க் ஆகிட்டீங்க. நீங்கள் ஜங்குக்கு வந்து யார் லீட்ரு இது எடுத்துக்க போகிறீங்க, யார் சேர்ந்துக்கிறீங்க, யாரும் கை தூக்குறீங்க வந்து நான் சொல்லிட்டு கை தூக்குறீங்க. வயன் ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓட்டிங் யாரும் இது பண்ணல, சரி யாரும் வரலனால நீ ஒருத்தானா நீ இதுக்கு ஓகேவா? நீ வந்து ஓகேன்னு சொல்லிட்டு என்னடா பயமாக எல்லாருக்கும் லீட்டுனேன் நம்மளுக்கு இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேட்செல்லாம் வாங்கிட்டு உக்காந்துட்டீங்க. இந்த பார்த்தா உங்களுக்கு ஃபியூ டேஸ் போகுது, நீங்களும் ஜங்கு கொஞ்சம் ஜாலியாக பேசுவீங்க. அது பார்ப்பான், வியும் உங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் வந்து இப்போ வந்து கிட்ட வி என்ன வயன் போகலாண்டா, எங்கே போகலாம் சொன்னேன்ல, முடியாதுடி. இந்த மாதிரி முடியாதெல்லாம் சொல்லக்கூடாதுடா. நான் சொல்ல வேண்டி சரி எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு எனக்கு டியூஷன் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு டேய் டியூஷன் வந்து நீங்கள் என்கிட்ட எனக்கு இங்கிலீஷ் தானே? ஆமாம், நான் வந்து இங்கிலீஷ் சொல்லித்தரேன், நீ தானே ஃபிசிக்ஸ் சொல்லித்தர. வேணா நீ எனக்கு ஃபிசிக்ஸ் சொல்லித்தர நினைக்கிறேன், நான் நீங்கள் உனக்கு இங்கிலீஷை சொல்லி கொடுக்குறேன், எனக்கு ஃபிசிக்ஸ்லாம் வேணாண்டா. இவங்களை பார்த்துட்டு முறைக்கிறான். நீங்கள் வந்து ப்ளீஸ்ன்னு கெஞ்சுறீங்க வந்து சரி நான் ஒரு 5:30 வரேன் வீட்டுக்கிட்ட. சரி ஓகே சொல்லி சிரிச்சுக்கிட்டே இங்கே போகிறீங்க. பார்த்துட்டு அழகா பண்ணுறோம். நான் எத்தனை வாட்டி அந்த ஜங்கு பையன்கிட்ட மட்டும் பேசிக்கிட்டே இருக்கோம். பார்த்துட்டு ஆமான்னு சொல்லி டே ஜங்கு நம்மளோட ப்ரொஃபஸர் ஏன்டா அவங்க ப்ரொஃபஸரை பார்த்து புதுசு வேணும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனே மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அண்ணா கூட ஏன் பேசுவான்னு சொல்லிட்டு அவன் புதுசு ஆகுது. அவனுக்கு தெரியுது அவன் லவ் பண்ணுறான்னு சொல்ல தான் தைரியம் இல்லை. நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கெல்லாம் போய் ரெடியெல்லாம் ஆகிட்டு வெளியே நீங்கள் பார்த்து ஆல்ரெடி வெளியே பே பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து தேங்க்யூ வந்து தொல்லைன்னு சொல்லிட்டு அவன் சைக்கிள் தந்துருப்பான். நீங்கள் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு பின்னாடி ஏறிட்டீங்க. ஏறிக்கிட்டு போடிங்க ஜங்கு வீட்டுக்கும் போயிட்டீங்க. ஜங்குக்கு வந்து கெஸ்ட்டில் ஜொக்கப் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து சார் ஜங்குக்கு சார் வயன் வண்டியா? நீயும் வண்டியா? எஸ் சார். வாங்கடான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கூட்டின்னு வந்துட்டார் உள்ளே. நீங்கள் வந்து ஜங்குக்கோடைய ஒய்ஃபெல்லாம் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஜங்கு கல்யாணம் பொண்ணு கூட இருக்குது, அதனால் பொசஸ்ஸு வந்தது போகலை. அவள் நீங்கள் வந்து ஜங்குன்னு சொல்லிட்டு ஜங்குக்கோடைய பொண்ணுக்கிட்ட போயிட்டீங்க. அத்தைன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வரா. ஒரே ஊனால் ஏதோ இது பண்ணிட்டு நீங்கள் ஜங்கு ஃபேமிலி நல்லா க்ளோஸ் ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து ஜங்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சிட்ருக்கீங்க. பார்க்குறான், ஆனால் எதுவும் சொல்லலை. இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜங்கு ஒய்ஃப் கிட்டேயும் ஜங்குஷிக்கிட்டேயும் இருக்கீங்க. வந்து ஜங்கு கிட்டே இருக்கான். ஒரு ஆஃப் த மிட் பார்ட்டி டைமில் வந்து நீங்கள் வந்து அங்கே ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க ஜங்குஷி கூட. அப்போ வந்து ஜங்கு கிட்ட சொல்லுங்கள் சார் பேசுன்னு சொன்னீங்க. பார்க்குறேன் என் மேலே கோவம் வந்துருப்பியே இப்போது. ஏன் சார் வயனை பாட்டி கூப்பிட்டேன்ட்டு? சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நான் ப்ரொஃபஸர் தான்டா, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உனக்கு பிடிக்கும் தானே வயன்? சார் அது சொல்லுடா ஒரு அண்ணனை கேட்குற சொல்ல. ஆமாம் சார் பிடிக்கும் சார். போய் ப்ரப்போஸ் பண்ணலாம்ல? இல்லை சார் அவள் ஒத்துக்க மாட்டா சார். ஏன் நீ அவ சொல்கிற? ஒத்துக்க மாட்டேன் சார். ஏன்டா? சார் நான் என்ன ஸ்டேட்டஸ் அவன் என்ன ஸ்டேட்டஸ்ஸு? டேய் அப்படிலாம்
சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து வியை சமாதானம் படுத்துறான். ஒரு பாட்டியெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8:30 நீங்கள் வந்து வி போகலாமா போகலான்னு சொல்லிட்டு அவனும் நீங்கள் கிளம்புறீங்க. நீங்கள் வந்து ஜங்குக்கிட்ட போயிட்டு வரோம் சார். ஓகே பாய் பாய்ன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டா. நீங்கள் வந்து ஜங்குக்கிட்ட பாய் ஜங்குஷி பாய் பாய்ன்றீங்க. ஜங்குஷி வந்து பாய் அத்தைன்னு சொல்லி அமுச்சு விட்டா. நீங்களும் ஜங்குக்கும் சாரி நீங்களும் வியை வந்து ஜாலியாக அப்பா பேசிட்டு போகிறீங்க. நீங்கள் வி கிட்ட என்ன வி ஒன்றும் இல்லை. என்ன சானிடேட்டர் என்ன பேசுகிறேன் ஜங்கு சார் கிட்ட குசு குசுன்னு பேசுந்தா? ஒன்றும் இல்லை. என்ன லவ் மேட்டரா? நீங்கள் வந்து ஜங்கு கொஞ்சம் டக்குன்னு வியும் டக்குன்னு பார்த்துட்டு லவ் மேட்டரா? உனக்கு எப்படி தெரியும்? மூஞ்சி பச்சை தெரியுது பார்த்துட்டோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாடு இருக்கும். நீங்கள் வந்து நிறுத்துன்னு சொல்லிட்டு பாடத்தில் போய் உக்காந்துட்டீங்க. என்னடி ஒன்றும் இல்லைடா சும்மா உட்காந்துட்ருக்கேன். என்னன்னு தெரியல வீக் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண தோணுச்சு போல் டக்குன்ட்டு வேணும் சொல்லணும். என்னடா அது என்ன அது? ஐ லவ் யூ வயன். நீங்கள் வந்து ஷாக் ஆகிட்டீங்க. ஏய் கேட்டா சொல்கிறேன். எப்போ சொன்ன தெரில, நான் இப்போ சொல்கிறேன். ஐ லவ் யூ. வி ப்ராங்க் பண்ணாத. வயன் நான் ப்ராங்க்லாம் பண்ணல வயன். நீங்கள் பார்க்குறீங்க பார்த்துட்டு அது சொல்லிடு. பிடிச்சிருக்க சொல்லிடு. இல்லைனா இல்லைன்னு சொல்லி படம்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். வி வந்து பரவாயில்ல வீடு எனக்கு தெரியும் உனக்கு பிடிக்காதுன்ட்டு. நானே ஒரு ஃபார்மர் பையன், உனக்கு எதுக்கு என்ன பிடிக்க போகுது? நீங்கள் வந்து வி தலைமை வச்சுட்டு ஏன் அப்படி யோசிக்க எப்பயுமே? அப்போ எப்படி யோசிக்க சொல்கிற? எனக்கு ஒன்று பிடிக்கும். நீங்கள் டக்குன்ட்டு பிடிக்கும் சொன்ன வீக் ஷாக் ஆயிடுச்சேன். என்னது எனக்கு ஒன்று பிடிக்கும். வீக் டக்குன்னு கட் பண்ண வந்து அக்கெல்லாம் பண்ணக்கூடாது. ஐ லவ் யூ வைன். ஐ லவ் யூ டூ. எப்படி ஹக் பண்ணுறீங்க அப்புறமா? அப்போ நீங்கள் வந்து சரி போகலாமா? போகலாம். 2 பேரும் கூட ஆக்வர்டாக இருக்குது 2 பேருக்கும். ஆனால் வி வந்து உங்கள் கை பிடிச்சிட்டான் கஷ்டப்பட்டு. நீங்கள் வந்து அவன் கையை பிடிச்சி 2 பேர் வந்து போகிறீங்க. போயிட்டு உங்கள் வீட்டுக்கிட்ட விட்டு வி வந்து பாய் பாய் அப்போ சொன்னோன்னே நீங்கள் வந்து பாய் சொல்லி கொடுக்கட்டும் உள்ளே ஓடிட்டீங்க. உங்களுக்கு வெக்கமாக வருது. எவ்வளோ எக்ஸ்ட்ராவாட்டாக இருந்தால் கூட அந்த லவ் விஷயத்தில் ஒரு கூச்சம் ஒன்று வரும்ல, அந்த கூச்சம் உங்களுக்கு வந்துச்சு. நீங்கள் வந்து ஐயோ இப்படி ஏன் ப்ளஷ் ஆகுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தலைமையிலே அரைச்சிக்கிட்டு என்ன நீ கம்மிட்டா ஐயோ நீ சிங்கிள் கிடையாது நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்க. கற்றுக்கிட்டு ஐயோ 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 ஐயோன்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து என்னடி பண்ணுற? பாட்டிக்கு போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்தம்மா. ஏன்டி அங்கே இது குசு குசு ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரூமுக்குள்ளே போயிட்டு ஐயோன்னு சொல்லி பெட் மேலே புறமிட்டுருக்கீங்க. அப்படியே ஒரு மார்னிங் ஆகிருக்கும். ஒரு 1 வீக் நீங்களும் வியோ நல்லா பேசியிருப்பீங்க. இந்த மாதிரி டேஸ் நல்லா போயிருக்கும். ஒரு ஃபைன் டே வி வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட வெயிட் பண்ணுறான். ஆல்மோஸ்ட் நீங்கள் கமிட் ஆகாமல் வி தான் உங்களுக்கு வந்து பிக்கப் பண்ணுறதெல்லாம் இருக்கும். வி வெயிட் பண்ணுறான். டைம் 9 ஆயிடுச்சு. வி வந்து என்னடா இன்னும் வரலன்னு பார்க்குறான். ஸ்கூல் டைமே ஆயிடுச்சு. அவன் வெயிட் பண்ணுறான். உங்ககிட்ட மெசேஜ்டும் ஒன்றும் இல்லை. மெசேஜ் பண்ணுறான் உங்களுக்கு நீங்கள் ரிப்ளை தரல. வந்து என்ன ரிப்ளைவும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவனும் ஓகே லீவாக இருக்கும்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான் ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் மீட் பண்ணுற பார்க்கிட்டையும் வந்து வெயிட் பண்ணுறான். நீங்கள் அப்பயும் வரவே இல்லை. வீக் ஒன்றும் புரியல சார். 1-2 நாள் இல்லை, நியர்லி 3 to 4 வீக்ஸ் அப்படியே போகுது. வீக் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. உங்கள் பெல்லை வந்து அடிக்கிறான். பார்த்தா யாருமே ஓப்பன் பண்ணல. பக்கத்தில் இந்த வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்து என்ன தம்பி ஆயிடுச்சு? அங்கிள் இங்கே வந்து வயன் அவங்க அம்மா அவங்க அன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்களே. எனக்கு அவங்க அப்பயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்களே தம்பி சொல்லலை. என்ன அங்கிள் சொல்கிறீங்க?
ஆமாம் தம்பி, அவங்க எப்பயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. வீக் ரொம்ப ஷாக்காக இருக்கும். என்ன என்ன இந்த பையன் என்னன்னு தெரியல, வீக் உங்களுக்கு கோவம் வரும். நார்மலாக எல்லாரும் நீ ஃபார்மர் பையன் சொல்லிட்டு அப்படி சொல்லி போனால இது பண்ணியிருப்பேன். லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டால. அப்படிதான் யோசிக்கிறான், ஏமாத்திட்டான்ல அன்பை தான் யோசிக்கிறான். நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்கிறீங்க லூனா கிட்ட. லூனா வந்து என்னது என்னடி இவ்வளோ பெரிய கதை இருக்கா? சாப் கச்சவடா கடிச்சாபாடு தான். லூனா ஏண்டி எங்கள் பாஸ் ஏமாத்திட்ட? ஏய் பேசாதடி. நான் ஏமாத்தலை. அப்போது நீங்களும் உங்கள் சைடாக சொல்கிறீங்க. அந்த 1 வீக் அப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஃபைன் டே உங்கள் வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா வந்து வயன்மா சொல்லுப்பா, நம்ம ஊர் மாறுறோமா? என்னப்பா சொல்கிற? இனிமேல் ட்ரான்ஸ்ஃபர் இருந்தால் ஊர் தான் சொன்னேன். இல்லைம்மா போகிறோம். உங்கள் அம்மாவும் கண்ணெல்லாம் கலங்கி நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் வந்து என்னம்மா அப்பா சொல்கிறாரு? வயநாத்து என்னாச்சு? 2 பேரும் இப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு என்னாச்சு? உங்கள் அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வேலை செய்கிற கம்பெனி வந்து 2 ஸ்கேமில் மாட்டிக்கிட்டு என் மேலே பழி போட்டாங்கம்மா. இப்போது என் மேலே கடன் இருக்குது. இந்த சொந்த வீடு நம்ம விற்கணுமா, நம்ம ஊர் மாறணும்னு சொல்ல. நீங்கள் வந்து அப்பா என்னப்பா பேசுகிற? அம்மா வயன் வா வயன்னு சொல்லிட்டு உங்களை அன்றைக்கி நைட்டை நீங்கள் கழுவி போயிருப்பீங்க. நீங்கள் வந்து வேணான்றீங்க. உங்கள் அப்பா ஃபோன் சிம்மெல்லாம் மாற்றிட்டாரு. நீங்கள் வந்து அப்பா வயன் ப்ளீஸ் வயன் சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்களை கூட்டின்னு போயிட்டாரு. நீங்கள் சொல்கிறீங்க வயன் லூனா வந்து. அப்போ 2 பேருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் என்னடி லூனா பண்ணுவேன்? சரி மச்சான், டென்ஷன் ஆகாது. அவன் ஏமா தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கான்டி. சரி பார்க்கலாம். சரி இன்டர்வியூ கால் தெரிலடி, வந்தால் தான் வரும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து அவளும் நல்லா குடிச்சிட்டு மட்டை ஆகிட்டா. நீங்களும் குடிச்சிட்டு மட்டை ஆகிட்டீங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் நான் அது 1 hour போடுறேன். இப்போது ஒரு 43 minutes நெக்ஸ்ட் எபிசோட் 1 hour போடுறேன். ஓகேவா? ஏன்னா டைம் இல்லை, சாரி. பாய். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு கரெக்டாக 6:30 எபிசோட் வந்துடும். மறக்காமல் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். நான் உங்கள் லூனா. பாய்.